ஸ்ரீ குருப்பியோ நமக. தேவிஸ்ரீ நாட்டிய வித்யாலயாவின் அன்பான வணக்கம். பாரம்பரியத்தின் பாதையில் ஒரு புதிய பயணம். ஒவ்வொரு நாட்டிய குருமார்களுக்கும் நடராஜர் சிலை என்பது மனதுக்கு நெருக்கமான ஒன்று. அப்படிதான் திருப்பூரில் தேவிஸ்ரீ நாட்டிய வித்யாலயா துவக்கும் பொழுது நடராஜர் சிலையை தேடி தேடி போனோம். ஆனால் எதுவுமே சரியாகவே அமையல. ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. அப்போ தான் பெரியவர் ஒருத்தர் சொன்னார், நடராஜர் சிலை என்பது அவ்வளவு சாதாரண விஷயமா? அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்தை நீயா தேடி போய் அடையணும்னு நினச்சின்னா அதில் உனக்கு தோல்வி தான் கிடைக்கும். அந்த தோல்வியும் நல்லது தான். ஏன்னா நாமளாக தேடி போய் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம். ஆனால் தானாகவே அந்த பொக்கிஷம் உன்னை தேடி வந்தால் தான் அது உன்னுடையதாக இருக்கும், ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். சும்மா வைக்கிற சிலை இல்லை. அதனால் பிரார்த்தனை வைங்க அப்படின்னு சொன்னார். அதனால் கற்பனையிலேயே அவருடைய சிலையை உருவகப்படுத்தி கண்ணை மூடிட்டே அப்படியே பூஜை பண்ணுற மாதிரி, அலங்காரம் பண்ணுற மாதிரி, அந்த கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த கற்பனை ஒரு கோவில் வரைக்கும் போயிடுச்சு. அது ஒரு பேராசை தான், ஆனால் அதில் ஒரு பேரானந்தம் இருந்தது. அந்த கற்பனை ரொம்ப அழகாக இருந்தது. இப்படியே ஒரு நாளும் தள்ளி போய் 2 வருஷம் ஆச்சு. கடைசியாக சலங்க பூஜை அப்போது சிவாச்சாரியார் திரு பிரபு சிவம் அவர்கள் பஞ்சலோக நடராஜர் சிலையை அன்பளிப்பாக கொடுப்பதாக கூறினார். சிவாச்சாரியார் பட்டறைக்கு போயிட்டு நிறைய நடராஜர் சிலையை அனுப்பினார். அழகாக தான் இருந்தது, ஆனால் ஒரு ஈர்ப்போடு இல்லை. நான் நினச்ச மாதிரி இல்லை. ஒருத்தவங்க நம்மளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கும் போது அதில் குறை எதுவும் சொல்லக்கூடாது. எப்படி இருந்தாலும் அதை நான் முழு மனசோடு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு அவர் அனுப்புனது எல்லாமே ஓகே ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியில் அது அவருக்குமே திருப்திகரமாக இல்லை போல். அதுக்கப்புறம் மேடம், நான் நடராஜர் சிலையை பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஐயா, புகைப்படம் அனுப்பவே இல்லையே, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, பேக் பண்ணிட்டோம் மேடம், நீங்கள் நேரில் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நடராஜர் சென்னையிலேருந்து திருப்பூருக்கு வந்தது ஒரு சுவாரஸ்யமான அழகான ஒரு தருணம்னே சொல்லலாம். ஏன்னா சிவாச்சாரியார் பட்டறையிலேருந்து நடராஜரை வாங்கிட்டு வர வரைக்கும் மழை இல்லை. அவருடைய கோயிலுக்கும் போயிட்டார். அங்கேருந்து காரில் கிளம்புறதா இருந்தாங்க. எப்போ திருப்பூருக்கு போகலாம் அப்படின்னு நடராஜர் எடுத்துகிட்டு காரில் வச்சாங்களோ ஜோன்னு மழை பெஞ்சதாக சொன்னாங்க. நானும் ஐயோ ஜோன்னு மழை பெய்யுதே, ரொம்ப கஷ்டப்பட்டு வரணுமே அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் சிவாச்சாரியார் சொன்னார், மேடம் இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது மேடம், அவர் மழையில் வர்றது தான் ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கும் திருப்தியாக இருந்தது. ஆனால் மழையில் வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இல்லையா? அவரும் வெயிட்டாக இருப்பார், தூக்கிட்டு வரணும். அப்புறம் காரில் போக முடியாத சுச்சுவேஷன். சென்னை பற்றி நம்மளுக்கே தெரியும் இல்லையா? அதனால் திரும்ப 2 வீலரில் வச்சு நடராஜர் அழகாக வராரு. 2 வீலரில் அப்புறம் ஒரு பப்ளிக் பஸ்ஸில் ஏறி, அதுக்கப்புறம் அப்பயும் மழை தான், ஜாலியாக மக்களோட மக்களாக. எப்படி பாருங்கள், அந்த எளியோனுக்கு எளியோன் அதை அழகாக அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அப்புறம் அங்கேருந்து பஸ் ஸ்டாப்லையாவது, திருப்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம கிளாஸ்க்காவது காரில் கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனால் அதுவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் அமையலை. அவர் ஷேர் ஆட்டோவில் தான் வந்தார். பாருங்கள் எவ்வளோ எளிமையாக வந்திருக்காரு. அப்புறம் மழையும் வர, இது ஒரு அழகான தருணம். சிவாச்சாரியாரும் ரொம்ப ரசித்து சொன்னார். அவங்க கூட இருக்கிறவங்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இவங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு ஆனந்த கண்ணீர். இது பெருமைக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எனக்கு ஒரு பேரானந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளை தேடி நடராஜர் வராரா அப்படின்னா நம்மளுக்கு எல்லையில்லா ஆனந்தம் இருக்கும் இல்லையா? அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நடராஜர் சிலையை அந்த பார்சலை பிரிக்கும் போது நான் நினச்சே பார்க்கல. நான் கற்பனையில் நினச்ச உருவம் அப்படியே நேரில், அது எப்படி ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு தருணமாக இருக்கும். அப்படியே
தலையிலேருந்து கால் அந்த பாதம் வரைக்கும் நான் நினச்ச மாதிரியே இருக்காங்க. சிவாச்சாரியர் அதுக்கு முன்னாடி அமிச்ச எந்த புகைப்படத்துலேயுமே நான் நினச்ச மாதிரி இல்லை. அது எனக்கு இன்னும் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. இதெல்லாம் உண்மையில் நடக்குமா அப்படின்னு நல்லா அப்படி பறந்துட்டு இருந்தேன். நான் இந்த உலகத்துலேயே இல்லை, வேற எங்கேயோ பறந்துட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அடிக்கடி சிவாச்சாரியர் சொல்லுவார், கவலைப்படாதீங்க மேடம், நடராஜர் வருவார், வரும்போது பிரம்மாண்டமாக வருவார், கோலாகலமாக வருவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மழையில் நனைஞ்சிட்டு என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்க. அவரோட அந்த விளையாட்டு எப்படியெல்லாம் நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், ஷெட்யூல் பண்ணுறோம், அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அவர் ஒரு பிளான் வச்சுருக்கார். அதில் தான் நடக்குது. நான் பஸ்ஸில் தான் வருவேன், கார்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அழகாக வந்தார். அந்த நாள் மண்டபத்தில் ரொம்ப கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணோம். அபிஷேகம்லாம் முடிஞ்சு பாடசாலையில் படிக்கிற அத்தனை குழந்தைங்களும் விளக்கெல்லாம் வச்சு அவரை வரவேற்று மேலே மேடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, நானும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்த திருமதி செல்வி செல்வன் அவர்களும் நாட்டியம் நடராஜரை தூக்கி வச்சுட்டே பண்ணோம். ஒரு சில அடவுகள் கால் மட்டும் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது 2 பேர்த்துக்குமே. தேவிஸ்ரீ நாட்டிய வித்யாலயாவை பொறுத்த வரைக்கும் முதல் மேடையே சலங்க பூஜை தான். அது ஒரு வருஷம் ஒரு மேக்ஸிமம் 2 இயர்ஸில் ஸ்டேஜ் ஏற்றிடுவோம். அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களோடைய முதல் மேடை. அப்போது நடராஜர் வந்ததுமே அவங்க நாட்டியம் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நடராஜர் அவர் நாட்டியத்துக்கே ராஜா, நடனத்தின் ராஜா நடராஜர். அதனால் அவர் வரும்போது ஒரு நாட்டியம் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் அதெல்லாம் ரொம்ப அழகாகவே நடந்தது. அதெல்லாம் முடிஞ்சு பூஜையெல்லாம் நடக்கும்போது மழை இல்லை, லைட்டாக தூறல் இருந்தது. ஆனால் திரும்ப பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மண்டபத்தில் இருந்து நடராஜரை பாடசாலைக்கு எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் மழை பெஞ்சிட்டே இருந்தது. நடராஜர் உள்ளே வந்து கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்றுச்சு. இது எல்லாமே ஒரு தற்செயலாக நடந்த மாதிரியே இல்லை. அந்த இயற்கையாகட்டும், நடராஜர் ஆகட்டும், நீங்கள் கண்டிப்பாக நேரில் பார்க்க முடியுமான்னு தெரியாது இறைவனை, ஆனால் உணர முடியும். அன்றைக்கி நான் நல்லாவே உணர்ந்தேன். ஆனந்த கண்ணீர் எனக்கு வரும்னு நினச்சிருந்தேன், ஆனால் வரலை. அந்த ஒரு ஷாக்லேயே இருந்தேன். நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அவங்க இருக்காங்கங்கிறத நல்லா நான் உணர்ந்தேன். அந்த நடராஜர் சிலையோட கணத்துலேயே தெரிஞ்சது. முதல்ல தூக்கும் போதும் லாஸ்ட்டாக அங்கே பூஜை முடிஞ்சு தூக்கிட்டு வரும்போதும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸில், அந்த ஒரு வாசனையில், அந்த இயற்கை சூழல் எல்லாமே வச்சு பார்க்கும்போது நல்லா நான் உணர்ந்தேன். நீங்களும் அப்படி உணரத்தான் முடியும். அவரை நேரில் பார்க்குறது அரிதிலும் அரிது. ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம என்ன ஒரு விஷயம் தீர்க்கமாக நினச்சிருக்கோமோ அது கண்டிப்பாக நடக்கும். எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது. அவரை நேரில் பார்க்கணும், பேசணுன்னு. கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே புதுசாக சிலை வாங்கும் போது 48 நாள் மண்டல அபிஷேகம் பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. சிவாச்சாரர் எங்களை பண்ண சொல்லியிருந்தார். நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் செலவு பண்ணி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் சேவை தான் செய்யணும், நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. ஒரு நாள் உபயம் தானாகவே உங்களை தேடி வரணும். அப்போ தான் அவர் ஆற்றலாக இருக்காருன்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு மட்டும் அருள் புரியணுமா, இல்லை உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே அருள் புரியணுமா, பொதுவாக வேணுமா, இல்லை உங்களுக்குன்னு வேணுமா, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வீட்டில் ரொம்ப டிஸ்கஷன் போச்சு. எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்குறது? ஒரு நாள்னால் பரவாயில்ல, 48 நாள் எப்படி வருவாங்க? செலவு ஜாஸ்தியாகும். வஸ்திரம், பிரசாதம், பழம் வாங்கணுன்னாலே காஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடும். எப்படி இதை பண்ணுவாங்க? கோயில்னால் கூட பண்ணுவாங்க. பாடசாலையில், அதுவும் நம்ம பாடசாலை இன்ஸ்டியூட் மாதிரி தனியாக வைக்கல, வீட்லேயே ஹாலில் தான் பாடசாலை. அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு மிகப்பெரிய டிஸ்கஷன். கடைசியில் ஒரு முடிவு எடுத்தேன். நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் அருள் புரியணும், அப்படி தான் இவர் இருக்கணும் அப்படின்னு. அதை சொல்லும் போதே ஒருத்தராக பண்ணாங்க. ஒரு சிலர் 2-3 வாட்டியெல்லாம் உபயம் பண்ணாங்க. செலவு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. யாராவது ஒரு நாள் பண்ண முடியலனாலும், வேற ஒருத்தர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் திடீர்னு கால் வரும்.
இன்றைக்கி பண்ண முடியாத சுச்சுவேஷனுங்க அப்படின்னு. ஆனால் உடனே இன்னொருத்தவங்க கால் பண்ணுவாங்க, நாங்கள் இன்றைக்கி உபயமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. சுற்றி இருக்கிறவங்க, மாலை கொடுக்குறவங்க நிறைய பேர் சொன்னாங்க, 48 நாள் கோயிலில் உபயக்காரர் கிடைக்கிறதே கஷ்டம், நீங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 48 நாள் போதுங்கிற அளவுக்கு உபயதாரர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, 48 நாள் முடிஞ்சிருச்சு, டைம் இல்லை. 48வது நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக கைலாச அலங்காரத்தில் பண்ணினோம். 61 பிரசாதம், 48 அபிஷேகம் பண்ணி ரொம்ப கோலாகலமாக ஒரு 100-150 பேர்கிட்ட வந்து ரொம்ப நிறைவாக முடிஞ்சது மண்டல அபிஷேகம். ஐயர் வச்சு பண்ணுறதா தான் பிளான் பண்ணோம். எங்கள் வீட்டை எதிர்க்கவே விநாயகர் கோவில் இருக்குது. அங்கே ஐயர் வந்து இல்லை. அந்த டைம் பார்த்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் ஃபுல் லீவு. அக்கம் பக்கம் விசாரித்து அந்த அடுத்த நாளே பண்ணணும் இல்லையா, டைமே இல்லை. அதனால் நானே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். கடைசியில் நானே தான் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி அமைஞ்சுது. நானே தான் அலங்காரம் எல்லாமே சிவாச்சாரியாரோடைய வழிகாட்டுதலால் பூஜை புனஸ்காரம் அலங்காரம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்து அவரோட அருளை வந்து நீங்கள் பெற்று நல்லா இந்த கலையில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். இவரோட ஆற்றல் வந்து நீங்கள் ப்ரே பண்ணால் தான் தெரியும். நான் உணர்ந்திருக்கேன். அதை உங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த 48 நாள் மண்டல அபிஷேகம் இல்லாமல் வருஷத்தில் வர 6 அபிஷேகமும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் டெய்லியும் சும்மா வெறும் ஜலம் தண்ணீர் மட்டும் ஊற்றி அபிஷேகம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணி டெய்லியும் நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஆன்மீக பயணத்தில் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். என்னென்ன நடந்துச்சு முதல் நாள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ போஸ்ட் பண்ணது தாமதம்தான், கொஞ்சம் ஷெட்யூல் அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இப்போது கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு டுட்டோரியலும் வரும். நான் பழைய வீடியோஸ் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஒரு அன்டச்சாக இருக்கும். ஏன்னா 4 years பேக் அப்லோட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்காரம்லேருந்து A to Z எல்லாமே. ஸோ ஸ்டே டியூன், வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த பொக்கிஷ தருணங்களை உங்களுடன் பகிர்வது என் மனம் மகிழ்ச்சி கொள்கிறது. நன்றி. அன்புடன் தேவிஸ்ரீ நாட்டிய வித்யாலயாவிலிருந்து நான் குரு யுவஸ்ரீ கலாபாரதி நாட்டிய தாரகை தேவிஸ்ரீ. நன்றி. मंगल महाकीर्तनपदये नमः। शिवगामिर्मिका समेत चित्तवे नर्तन नाट्य नटाज ब्रीघराज नमः। अनंतर कर्पूर गोलागलदीप नरुघजामी अरुट्पेरुम ज्योति तनी पेरुम करुणै अरुट्पेरुम ज्योति महामंगलादि शिवगामिर्मिका समेत चित्तवे नटराज ब्रीघर स्वामिने नमः। अनंतर कर्पूर गोलागल दीपं दर्शयामि दीपरक्षान्तारयामि।